ஹலோ. இப்போ நம்ம சவுதி அரேபியாவுக்கு நியூவாக வீசா அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக ஸ்கில் டெஸ்ட் எக்ஸாம்ஸான டக்கமோன்ற ஒரு எக்ஸாம்ஸ் வந்து கண்டிப்பாக எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஹாய் காய்ஸ், நான் இப்போ உங்களுக்கு டக்கமல் ப்ராசஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது குவாலிட்டி வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இது வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அண்ட் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணணுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, லிங்க் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்மளோட மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் நம்பர் போட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தென் உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி வரும். அதை நம்ம என்ட்ரு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு மூவ் ஆகணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸ்க்கு போகும்போது ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸில் வந்து உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஃபர்ஸ்ட் பர்சனல் டீட்டெயில்ஸில் வந்துட்டு உங்களோட நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் எந்த கண்ட்ரி, எந்த சிட்டி, உங்களோட அட்ரஸ் எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணிடணும். கிளியராக மென்ஷன் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறம் நீங்கள் மேரிடா அன்மேரிடா எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் வந்துட்டு நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்போர்ட் நம்பர், தென் உங்களோட பாஸ்போர்ட் ஃபோட்டோ காப்பி வந்துட்டு பிடிஎஃப்பை நம்ம வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் அதில் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். அதை நம்ம கிளியராக ரீட் பண்ணி நம்ம வந்துட்டு சிக்னேச்சர் மாதிரி போடணும். சிக்னேச்சர் போட்டு நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் வந்துட்டு என்னென்னா, செகண்ட் ப்ராசஸில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. செகண்ட் ப்ராசஸில் எஜுகேஷன் டீட்டெயில்ஸில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட இன்ஸ்டியூட், அதுக்கப்புறம் காலேஜ், எந்த சிட்டி, அதுலேயுமே வந்து எல்லாமே ஃபில் பண்ணிடணும் கிளியராக. தென் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த இயரில் வந்து காலேஜ் ஸ்டார்ட் பண்ணிங்க, எந்த இயரில் முடிச்சிங்கன்றது. தென் அதுக்கப்புறம் உங்களோட ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் அது எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய காலேஜ் சர்டிஃபிகேட்ஸ், உங்களோட மார்க் ஷீட்ஸு, சப்போஸ் நீங்கள் டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அது எல்லாமே ஃபோட்டோ காப்பியாக ஒரு 5 சர்டிஃபிகேட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணால் ஒரே பிடிஎஃப்பில் வந்துட்டு நீங்கள் வந்து அதில் வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். தென் நீங்கள் ஏதாவது அவார்ட்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதையுமே நீங்கள் அதில் வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு தென் தேர்ட் ப்ராசஸ் இருக்குது. தேர்ட் ப்ராசஸில் வந்து என்ன பண்ணணுன்னா, ஜாப் ஆஃபர் டீட்டெயில்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் இப்போது சவுதியில் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் ஆஃபர் லெட்டர் வந்திருக்கும். சப்போஸ் அந்த லெட்டர் உங்ககிட்ட இருந்துச்சிங்கன்னா நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து அதில் கேட்குற டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி நம்ம ஜாப் ஆஃபர் லெட்டருமே அதில் ப்ளேஸ் பண்ணணும். சப்போஸ் உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நோன்னு கொடுத்துட்டு அதில் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு நீங்கள் போகணும். நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு லாஸ்ட் ஆப்ஷன், அதாவது ஃபோர்த்து ப்ராசஸ் வந்து பேமெண்ட் ப்ராசஸ். இந்த பேமெண்ட் ப்ராசஸில் வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வந்து ஒன்லி இன்டர்நேஷ்னல் கிரெடிட் கார்டில் மட்டும்தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் வந்துட்டு அதிலே கொடுத்துருப்பாங்க, மென்ஷன் பண்ணியிருப்பாங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு. 8,100 சம்திங் அந்த மாதிரி வரும். ப்ளஸ் உங்களோட சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து 9,000 கிட்ட வர மாதிரி இருக்கும் அமௌண்ட்டு. லாஸ்ட்டாக வந்து பே பண்ணிவிட்டு பேமெண்ட் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜே வரும். மெயில் எல்லாமே மெயிலே வரும். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வந்துட்டு இந்த 4 ப்ராசஸில் வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராசஸில் வந்து நீங்கள் ஏதாவது பெண்டிங் வச்சுருந்தீங்கனாலோ, சப்போஸ் ஏதாவது நீங்கள் அப்டேட் பண்ண மறந்துட்டிங்கனாலோ உங்களுக்கு எல்லாமே மெயிலில் வந்து உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். தென் இதில் என்னென்னா, உங்களுக்கு வந்துட்டு மெயிலில் வந்து பெய்டு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே மெயிலில் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட் பண்ண ரிசிப்டை வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். உங்களுக்கு அதுலேயே உங்களுக்கு மெயிலுக்கே வந்துடும் அந்த ரிசிப்ட்டு. நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ண ரிசிப்ட் டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, அதில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அப்பப்போ போய்ட்டு நம்மளோட மெயில் ஐடி ஓப்பன் பண்ணி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணி ஸ்டேட்டஸ் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் வந்து நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கோ அது வந்து நமக்கு அதில் அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்கேஸ் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது வந்துட்டு நீங்கள் தப்பாக வச்சுட்டிங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் உங்களோட ஃபோட்டோ காப்பீஸ் ஏதாவது தப்பாக வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்துடும், இது மாதிரி உங்களுடைய ரெக்வெஸ்ட் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டோம் அப்படின்ட்டு. சப்போஸ் அந்த மாதிரி வந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் திரும்ப அதை வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி வந்தது அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் உள்ளே மறுபடியும் அந்த மெயில் ஐடிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு
அந்த ப்ரிவ்யூ ரெக்வஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிவ்யூ ரெக்வஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மெசேஜஸுமே வந்திருக்கும். அதில் நீங்கள் போய்ட்டு நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இன் ப்ராக்ரஸ்ன்னு காமிக்கும். வித்தின் ஒரு 1 வீக் ஆர் 10 டேஸ்லேயே உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வந்துட்டு உங்களுக்கு உங்கள் மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ நோ வரிஸ், இவ்வளோ தான் ப்ராசஸ். இந்த சர்டிஃபிகேட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நர்ஸாக நீங்கள் அப்ராடில் போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கிளாஸஸ் வந்து எல்லா கண்ட்ரிக்கான கிளாஸஸ்க்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ பேட்சஸ் எவ்ரி வீக் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்குது.